பிரைஸ் த லார்ட். அ மினிட் வித் ஜீசஸில் உங்களை வரவேற்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இந்த தடவை கொடுத்துருக்கிற வார்த்தைகள் என்ன அப்படின்னு சொன்னால், எண்ணிக்கையாகமம் அதிகாரம் 21 4வது வசனத்திலிருந்து. இங்கே என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், வெண்கல பாம்பு அப்படிங்கிற ஒரு டாபிக். இது எதை பற்றி விவரிக்குது அப்படின்னு சொன்னால், இஸ்ரேல் மக்கள் எகிப்து தேசத்திலிருந்து கானான் தேசத்திற்கு பயணம் செய்து கொண்டு போகிறாங்க இல்லையா. அவங்கள வழி நடத்துறது மோயிசன். இப்படி வழிநடத்தி போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல இவங்க நேராக போக வேண்டிய சூழ்நிலையினால் நேராக போகாமல் கொஞ்சம் சுற்றி போக வேண்டிய காரணமாகுது. அப்படி அவங்க போகும்போது இந்த இஸ்ரேல் மக்கள்லாம் ரொம்ப விரக்தி அடைஞ்சிடுறாங்க. அப்போ அவங்க ஆண்டவருக்கு எதிராகவும் மோயிசனுக்கு எதிராகவும் பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், நான் வந்து எகிப்தில் இருக்கும்போது நாங்கள் நல்லா சாப்பிட்டுட்டு நாங்கள் நல்லா இருந்தோம். இங்கே எங்களுக்கு சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, மண்ணான ஏதோ ஒன்று வருது. ஆனால் அதை சாப்பிட்டு எங்களுக்கு போர் அடிச்சிருச்சு, பயணம் செய்து எங்களுக்கு விரக்தி ஆகிடுச்சுன்னு சொல்லி இவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. இது ஆண்டவருடைய காதுக்கு போகுது. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, என்ன செய்கிறாரு, நிறைய பாம்புகளை அவங்களுடைய கூடாரத்தின் மேலே அனுப்புகிறாரு. அப்போ நிறைய பாம்புகள் வந்து எந்த மனிதர்களெல்லாம் பார்க்குதோ அவங்களெல்லாம் கடிக்க ஆரம்பிக்குது. கடித்த அடுத்த கணமே அந்த மனிதர்கள் இறக்குறாங்க. இப்படி நிறைய மக்கள் சாகிறத பார்த்து எஞ்சி இருக்கிற மக்கள் பயந்து மோயிசன் கிட்ட போய் மன்றாடுறாங்க. நாங்கள் வந்து உங்களுக்கு எதிராகவும் ஆண்டவருக்கு எதிராகவும் பாவம் செய்துட்டோம். இனி இந்த பாவத்தை நாங்கள் செய்ய மாட்டோம். நீங்கள் எங்களுக்கு இந்த பாம்பிலிருந்து காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி மன்றாடுறாங்க. அப்போ மோயிசனும் ஆண்டவர்கிட்ட மன்றாடி இவங்களை வந்து காப்பாற்றுறதுக்கு கேட்குறாரு. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீ வந்து ஒரு வெண்கல பாம்பை செய்யி, அதை ஒரு கம்பத்தின் மேலே பொறுத்து, அந்த பாம்பை யாரெல்லாம் நிமிர்ந்து பார்க்குறாங்களோ, கடிப்பட்டவங்க யாரெல்லாம் நிமிர்ந்து பார்க்குறாங்களோ அவங்க உயிர் பிழைப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இது அதே போல் மோயிசனும் ஒரு வெண்கல பாம்பை செய்து ஒரு கம்பத்தின் மேலே பொறுத்துறாரு. அதை யாரெல்லாம் பார்த்தாங்களோ அவங்க உயிர் பிழைக்கிறாங்க. இது பழைய ஏற்பாட்டில் வர்ற ஒரு அதிகாரம். இப்போது இதே வார்த்தைகளை புதிய ஏற்பாட்டில் யோவான் புத்தகத்தில் அதிகாரம் 3வது அதிகாரத்தில் 14வது வசனத்தில் இயேசு நிக்கோதேமு அப்படிங்கிற ஒரு பரிசேயர்கிட்ட இதே வார்த்தைகளை யூஸ் பண்ணுறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், பாலை நிலத்தில் மோசேயால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும். அப்போது அவர் மீது நம்பிக்கை கொண்ட அனைவரும் நிலை வாழ்வு பெறுவர் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது இந்த பழைய ஏற்பாட்டுக்கும் இந்த புதிய ஏற்பாட்டுக்கும் என்ன தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டில் பாம்பு, இங்கே புதிய ஏற்பாட்டில் இறைமகன் அதாவது இயேசு கிறிஸ்து. இங்கே வந்து கம்பத்தினால இந்த பாம்பு பொருத்தப்படுது. இங்கே இயேசு சிலுவையில் அறையப்பட வேண்டும். இங்கே ஏன் பாம்பு, இங்கே ஏன் இயேசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாம்பு இது பாவத்திற்கு தூண்டுதல். இதுதான் வந்து மனுஷனை வந்து பாவம் செய்ய தூண்டினது. அதனால தான் மனிதர்களுக்குள்ள பாவம் அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்தது. ஸோ இந்த பாவத்திலிருந்து மனிதர்களை மீட்கிறதுக்காக தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சிலுவையில் தொங்குறாரு, சிலுவையில் அறையப்படுறாரு. அப்போ மனிதனுடைய பாவத்திலிருந்து மீட்கப்படணும் அப்படின்னு சொன்னால் மானிட மகன் சிலுவையில் அறையப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த ரெண்டு விஷயத்துலையும் இருக்கிற ஒரு கருத்து. இப்போது இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இங்கே பழைய ஏற்பாட்டில் யாரெல்லாம் படிக்கப்பட்டவங்க நிமிர்ந்து அந்த பாம்பை பார்த்தாங்களோ அவங்கெல்லாம் உயிர் பிழைக்கிறாங்க. புதிய ஏற்பாட்டில் இயேசு எனக்காக தான் பூமியில் பிறந்தார், எனக்காக தான் பாடுகள் பட்டார், எனக்காக தான் சிலுவை சுமந்து என்னுடைய பாவத்திலிருந்து என்னை மீட்டார் அப்படின்னு நம்பிக்கை கொள்கிறாங்களோ அவங்க நிறைவாழ்வு பெறுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் நம்பிக்கை கொள்ளுங்கள், நிறைவாழ்வை பெற்றுக்கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட்.